இது முடிவுரையே இல்லை. இன்னும் சவுந்தரராஜன் தன் எண்ணங்களை தோன்றிய எல்லாத்தையும் ஒரு புத்தக வடிவில் போடணும். அதுல நிறைய கவிதைகளை தரம் பிரிச்சு படிக்கிறதுக்கு பேசுறதுக்கு நான் பெரிய ஒரு ஆசிரியரோ ஒரு கம்பனோ எல்லாம் கிடையாது. பட் இருந்தா கூட ஒரு பாமரனா நான் நிறைய விஷயங்கள் அதில் படித்தேன். இப்போ மேடம் சொன்ன மாதிரி இந்த அரசியலை பற்றி எழுதியிருந்தார். எனக்கு எப்பவுமே நான் சினிமா துறையில் இருக்கும்போது சினிமாவுக்கும் அரசியலுக்கும் மக்களுக்கும் வெகுஜன நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா நானும் மக்களையே சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு படத்துல வில்லனா பண்ணுவோம், பண்ணிட்டு நான் ரொம்ப நல்லவன். எங்க அம்மாவெல்லாம் தியேட்டர் கூட்டு போய் உட்கார்ந்தோடனே ஃபர்ஸ்ட் வார்த்தையே எங்க செத்து போன பாட்டி எடுத்துட்டு நான் ஒரு பக்கத்துல, ஐயோ எங்க அம்மா ஏன்டா அப்படி திட்டுறாங்க, இருமான்னு ஊரே திட்டுது. ஒரு 2000 பேர் திட்டுறாங்க, இதான் வரான் பாரு எங்க அம்மாவை பத்தி திட்டா. அது கடைசியா இந்த மகனா அந்த எங்க அம்மா வீட்டுல இருந்துன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. என்னப்பா இப்படி திட்டுறாங்க, ஏப்பா நல்ல பேரும் அவனுக்கு வராதா அப்படின்னு. சோ அந்த மாதிரி திரையில நம்ம எதை சொல்லி காமிச்சாலும் அவங்கதான் வாழ்க்கை. இப்போ மேடம் கேட்டாங்க, என்ன தம்பி நீங்க நடிக்கிறது இல்லையா, கொஞ்ச நாள் ஏன் நடிக்கலன்னு கேட்டாங்க. ஒரு நாள் 5 வருஷம் எனக்கு பிரேக். நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் சினிமாவோட மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட காம்படிஷன் கொடுக்க முடியல. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னேன், முன்னொரு காலகட்டங்கள்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்ல ரஜினிகாந்தா இருக்கட்டும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு நாயகன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு அழகா இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை, அவங்க என்ன சம்பவத்தை செய்யறான் அப்படிங்கிறத நம்மளுடைய ஹீரோ. என்னன்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சு விலங்குகள் கெடுக்கிறாங்கும் போது இப்படி கை தொட்டா, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, இப்படி தொட்ட உடனே இப்ப வந்துட்டு வர்றான்னு சொல்லுவோம். அவன் மனசாச்சு இப்ப வருவான் பாரு என் தலைவர், அது வர்றது கவுண்ட் பண்ணியே கூட இருக்கலாம். ஆனா ரிசல்ட் என்ன, காப்பாத்துறாரா இல்லையா இல்லையா? சோ அந்த மாதிரியே நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கும்புற சாமி அப்படிதான், டேய் தப்பு பண்ணக்கூடாது கண்ணை குத்திடு,